இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் அடங்கியிருக்கிறது. 5:5 என்ன சொல்லுது? 1 பேதுருல, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதான் அந்த வசனம். வேதம் சொல்லுது, மூப்பர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, அனுபவசாலிகளுக்கு கீழ்ப்படியணும். வாலிபம் எதையும் மதிக்க கற்றுக் கொடுக்காது. வாலிபத்தில் நம்முடைய சரீரத்தில் உண்டான பலம், நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நம்பிக்கை, இவைகளெல்லாம் நம்மை மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய விடாமல் செய்துவிடும். இது வாலிபத்தினுடைய இயல்பு. அது வெளி உலகத்தில் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வாலிபர்கள் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து, சுய ஞானத்தை சார்ந்து, சுய அறிவை சார்ந்து இருக்கிறவங்க தான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், சபைக்கு கீழ்ப்படிய மாட்டான், வயதானவர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. வேதம் சொல்லுது, வெளி உலகத்தில் அது இயற்கையாய் நடக்கக்கூடியது தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வாலிபத்தின் பலத்தை சாராமல், வாலிபத்திலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஞானத்தை சாராமல், நீங்கள் மூப்பர்களுக்கும் முதியோர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அவங்க சொல்றதை யோசித்து பார்த்து அதில் இருக்கிற நன்மை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க இப்ப நடந்து வர்ற பாதையில அவங்க ஏற்கனவே நடந்து வந்திருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு எங்கே கல் இருக்கிறது, எங்கே முள் இருக்கிறது, எந்த இடத்துல இருட்டு இருக்கிறது, எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் அனுபவபூர்வமாக அறிந்திருப்பாங்க. அதனால் அவங்க சொல்றத எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நான் சொல்லலை. அதனுடைய நம்பகத்தன்மையை, அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து விளங்கி கொண்டு மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுது. அடுத்தது சொல்லுது, தாழ்மை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா, பெருமை உள்ளவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் பற்றி வேதம் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. முன்னால் சொல்லப்பட்டது என்ன சொல்லுதுன்னா, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப பெருமை பற்றி ஏன் இந்த இடத்துல பேசணும்னு சொன்னா, பெருமை ஒருவனுக்குள்ள இருந்தால் அது கீழ்ப்படியாமையை கொண்டு வரும். கீழ்ப்படியாமையினுடைய காரணமே, அதனுடைய மூல வேரே பெருமைதான். பெருமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா, இவர் யார் எனக்கு சொல்லுவது, இவரை விட எனக்கு ரொம்ப தெரியும், இவர் யார் எனக்கு கற்பிப்பதற்கு, எனக்கு இதை விட நல்லா சிறப்பா செய்ய தெரியும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்குள்ளே பெருமை, மறைவான பெருமை இருந்தால் அது யாருக்கும் கீழ்ப்படிய விடாமல் செய்துவிடும். மாத்திரல்ல, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் என்ன செய்தாலும் முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியில் அது கைவிட்டு போயிடும், நம்மை விட்டு விலகி போயிடும், உடைஞ்சு போயிடும், நம்முடைய காலை வாரி விட்டு விடும். அதனால வேதம் சொல்லுது, கர்த்தர் எதிர்த்து வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் எதிர்த்தாலே நமக்கு கஷ்டம், கர்த்தர் நமக்கு எதிராக வந்தா நமக்கு எந்த இடத்துலையுமே சகாயம் கிடைக்காது. வலது பக்கம் போனாலும் சகாயம் இருக்காது, இடது பக்கம் போனாலும் சகாயம் இருக்காது. அப்ப தேவன் என்ன சொல்கிறார்னா, நீங்க மனத்தாழ்மையா இருங்க, என் கிருபை உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும். பெருமை இருந்ததுன்னா கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. வெளி பார்வைக்கு பெருமை என்பது ஒரு பாவம் மாதிரி தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல டாக்டர் பில்லி கிரஹாம் எழுதின ஒரு புஸ்தகம், கொல்லும் கொடிய பாவங்கள் 7, ஒரு மனிதனுடைய ஜீவனை அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நீங்களும் பல பேர் அதை வாசிச்சிருப்பீங்க. ரொம்ப பிரபலமான ஒரு புஸ்தகம். அதுல பெருமை என்னும் பெரும் பாவத்தை குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பெருமை வெளிப்பார்வைக்கு தெரியாது, அது பாவம் மாதிரியும் தெரியாது, ஆனால் அதுதான் பாவங்களிலே பிரதான பாவம். எல்லா பாவத்துக்கும் வேறு பெருமைதான் என்று அந்த புஸ்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பார். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாத்தான் வானத்திலிருந்து விழுந்ததற்கு காரணமே பெருமைதான். அந்த பெருமைக்கு பிறகு சாத்தான் விழுந்து
மனிதனை வஞ்சித்து பல பாவங்கள் உலகத்துக்குள் வருவதற்கு அவன் வாசல்களை திறந்து வைத்தான். அப்ப எல்லாவற்றுக்கும் ஆணிவேரான பாவம் என்னன்னு பார்த்தா மனதிலே தோன்றின பெருமை. அப்ப அந்த பெருமை என்பது வெளி தோற்றத்துக்கு ஒரு பெரிய பாவம் மாதிரி தெரியாது. ஒருவனை கொலை செஞ்ச மாதிரியோ, குடிச்சு வெறிச்சு குடும்பத்தை சீர்குலைத்த மாதிரியோ, ஒரு விபச்சாரம் பாவம் பண்ணின மாதிரியோ, இந்த மாதிரி வேற எந்த பாவத்தை போல ஒரு பாவமா வெளி தோற்றத்துக்கு தெரியாது. ஆனால் பெருமை என்பது ஒரு பெரும் பாவம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பெருமை என்பது எல்லா பாவத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது. பெருமையினுடைய விளைவுதான் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையினாலதான் பாவம் உலகத்துக்குள் வந்தது. இந்த ரெண்டு பாவமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது. பெருமையிலே சாத்தான் விழுந்தான், கீழ்ப்படியாமையினாலே மனிதன் விழுந்தான். ஆக இந்த ரெண்டு பாவங்களும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அவர்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை வந்ததற்கு காரணம் என்னன்னா, நாமும் கடவுளை போல இருக்க வேண்டும் என்ற பெருமையை தேடின ஒரு காரணம்தான். கடவுள் எவ்வளவு பெருமை உள்ளவராக இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவு உயர்ந்த காரியங்கள் இருக்கு, நானும் அது போல மாறணும் சொல்லி பெருமைக்குரிய காரியங்களை தேடினது தான் கீழ்ப்படியாமைக்கு காரணம். அப்ப அதனால பெருமை என்பது வெளி தோற்றத்திற்கு ஒரு பாவம் என்று அறியப்படாவிட்டாலும் பெருமை என்பது ஒரு பெரும் பாவம். ஒரு ஆளை பார்த்தா உடனேலாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த பாவமாக அது வெளியே தெரியாது. ஆனால் அவருடைய சுபாவத்திலையும் குணத்திலையும் பெருமை மறைந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக சாத்தானுடைய பெருமைதான் அவனை முதல்ல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விழத்தள்ளிற்று. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சாத்தானுக்குள்ள பெருமை வந்ததுனால தான் கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளி போட்டார். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா பெருமை. அப்ப அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் தேவனை விட்டு விலகி விடுகிறான், அல்லது கர்த்தர் அவனை விலக்கி விடுகிறார். ஒரு பெரிய விழுகை வருவதற்கு முன்னால காரணம், விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை என்று வேதம் சொல்லுது. மேட்டிமை தான் விழுதலுக்கு காரணம். மேட்டிமையும் பெருமையும் ஒண்ணுதான். அப்ப அந்த பெருமை வந்து விட்டால் விழுகை வந்து விடுகிறது. சாத்தானுக்குள்ள பாருங்க, மற்ற தூதர்களை விட கர்த்தர் அவனை விசேஷித்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அப்ப அவனுக்கு என்னன்னா, மனசுக்குள்ள தான் ரொம்ப பெரியவர் போலவும், மற்ற தூதர்கள் எல்லாரையும் விட சிறந்தவன் போலவும், தான் கடவுளுக்கு சமானமானவன் போலவும் ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பெரிய கடவுள், நம்ம தான் பக்கத்துல இருந்து பார்க்கிறோமே, அவருக்கு இருக்கிற மாதிரி அதே மாதிரி பவர் வல்லமை எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குதே, அப்போ ஏன் நம்ம கடவுளை விட கடவுளுக்கு சமானம், கொஞ்ச நாள் கழிச்சு கடவுளை விட உயர்வு என்ற ஒரு பெருமையான எண்ணம் வந்தது. அப்போ அவன் நினைச்சான், என்னுடைய பவரை வச்சு கடவுளுடைய ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யத்தை நானே சிருஷ்டித்து என்னை பின்பற்றுகிற தேவ தூதர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிரப்பி நான் ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்துல சாத்தானுடைய கிரியைகளை பற்றி சொல்றார். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன்னுடைய மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நீ உன் அழகுனால உன்னுடைய மினுக்குனால மனசுக்குள்ள நான் பெரியவன் என்கிற ஒரு உணர்வு, ஒரு பெருமை, இந்த பெருமை நிமித்தம் நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். நீ இப்ப வானத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், உன்னை பார்க்கிறவங்களுக்கு முன்னால உன்னை வேடிக்கை பொருளாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னும் தெளிவா நீங்க சாத்தானுடைய பூர்வீக காரியத்தை பற்றி அறிந்து கொள்ளணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் வாசி பார்க்கணும். அதுல என்ன சொல்லு தெரியுமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, சாத்தானுடைய பேர். அதுக்கு ஆங்கிலத்துல லூசிஃபர், ஓ லூசிஃபர் என்று எழுதியிருக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. எதுக்கு காரணம் என்ன? நீ ஏன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட? தரையோட தரையா ஏன் நீ வெட்டப்பட்ட?
அதுக்கு காரணம் சொல்றாங்க. அடுத்த வசனத்துல 13வது வசனத்துல, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக, அதில் பாருங்க, நான் அவன் தன்னுடைய மேட்டிமையை குறித்து, பெருமையை குறித்து சொல்ற வார்த்தை. நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், கடவுளுக்கு சமானமாய் மாறுவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. இதுதான் பாவம். இது வெளியே பார்த்தா தெரியாது. வெளியே பார்த்தா ரொம்ப அழகான தோற்றம். எசேக்கியேல் 28 பார்த்தோம், விரும்பப்படத்தக்க ஒரு ரூபம், மிகுந்த அழகு. வெளியே பார்த்தா தெரியல, ஆனா உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிறது அவனுடைய மேட்டிமை. அந்த மேட்டிமையினால கடவுளுக்கு தன்னை சமானமாய் நினைத்ததினால் அவன் கீழே வெட்ட தள்ளப்பட்டான். இதுதான் கர்த்தருடைய வேதம் காமிக்குது. இந்த பெருமை, அந்த பெருமையை மனுஷனுடைய மனசுக்குள்ளும் கொண்டு வந்து மனிதனை தேவனுக்கு எதிரியாக்கணும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறதுக்கு பேர் தான் எதிரி. கடவுளை மனிதனுக்கு எதிரியா மாற்றணும்னா மனுஷனுக்குள்ள ஒரு தற்பெருமையை உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு எதை வேண்டுமானாலும் கொண்டு வருவான். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கூட கொண்டாந்து காமிச்சிருவான். சில ஆட்கள் பாருங்க, நான் தொட்டாலே சுகமாயிரும், நான் பேசினாலே விடுதலை கிடைச்சிரும் என்று தாங்கள் ஊழியத்தில் செய்கிற காரியத்தை கூட பெருமையாக நினைச்சிருவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா தான் தெரியும், நாமல்ல, நம்மை நடத்துகிற கர்த்தரால தான் அதெல்லாம் நடந்தது என்று. சிம்சோனை அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். சிம்சோன் பெரிய வீர தீர பராக்கிரமங்களை செய்தான். உங்களுக்கு தெரியும், 1000 பேரை கழுதை தாடை எலும்பினால் ஒரே அடியிலே அவர்களை கொன்று போட்டான். பெரிய பெரிய யுத்தங்களை தனி ஆளா நின்று கையில் ஆயுதங்கள் கூட இல்லாத சூழ்நிலையில ஜெயம் பெற்ற ஒரு மனிதன். ஆனால் அதே ஆளை நம்ம பின்னால பார்க்குறோம், அவனுடைய பிரதிஷ்டை உடைக்கப்பட்ட போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகின போது, அதுதான் ஒரிஜினல் சிம்சோன். அந்த சிம்சோனை ஒரு சின்ன பையன் கையில் விலங்கு போட்டு இழுத்து வருகிறான். கைலாக கொடுக்கிறவர்கள் கூட வர்றாங்க. கண் பார்வை போய்விட்டது. இப்போ அவனுக்கு பலமே இல்லை. மாவரைக்கிறவனாக அவனை அடிமைப்படுத்தி வச்சாங்க. இதே சிம்சோனை அவன் நன்றாக இருந்த காலத்தில் அவனை தொட்டு கூட பார்க்க முடியாது யாரும். இப்போ வருகிறவர்களெல்லாம் அவனை கேலி செய்து ஏளனம் செய்து மாவரைக்கிற வேலையில் அவனை போட்டு அவரை மாவரைக்க விட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவரை பலமுள்ளவராக காண்பித்து கொண்டிருந்த, அவரை பலமுள்ளவராக மாற்றின பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் பாவம் செய்த போது அவரை விட்டு விலகி விட்டார். அப்படி விலகின பிறகு இருந்த சிம்சோன் தான் ஒரிஜினல் சிம்சோன். அதுக்கு முன்னால் இருந்தது ஆவியானவர். சிம்சோன் என்ற ஒரு டூல், ஒரு கருவியை ஆவியானவர் தன் கையில் எடுத்து பயன்படுத்தினார். அவன் செய்த சாகசங்கள், அவன் செய்த பலமான கிரியைகள், அவன் பெற்ற வெற்றி எல்லாமே ஆவியானவரால் உண்டானது. அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்தில் கூட குருடர்கள் பார்வையடைந்தாலும், செவிடருடைய காது கேட்டாலும், முடவர்கள் நடந்தாலும் செய்தது நீங்கள் அல்ல. நமக்குள் இருந்து நம்ம இயக்குகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு கருவியாக நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய யுத்தத்தில் ஒரு ஆள் ஒரு பட்டயத்தை வச்சு சண்டை போட்டு ஜெயம் பெறுகிறார் என்றால் அந்த வாளுக்கு யாரும் பெரிய மரியாதை செய்ய மாட்டாங்க. அதை பயன்படுத்தினவர் தான் மரியாதைக்கு உரியவர். நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் பயன்படுத்தின வாள், கத்தி எல்லாம் இன்றைக்கு மியூசியங்களில் வைக்கப்பட்டிருக்கிற பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பட்டயங்கள், கத்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த கத்திகள் இருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு அது அமைதியாக இருக்கின்றன. இந்த கத்தி ஒரு காலத்தில் போர்களிலே பல வெற்றிகளை பெற்றது, பல பேரை கொன்று ஒழித்தது. ஏன் இப்போ இல்லைன்னா அதை இயக்குகிறவர் இல்லை, அதனால இப்போ வெறுமையாக நிற்குது. அப்போ அதனுடைய மூல பெருமை அதை பயன்படுத்தினவருக்குத்தான், அதை எடுத்து உபயோகப்படுத்தினவர் தான் போய் சேரும். அது மாதிரி தான் கர்த்தர் நம்மை ஒரு காரியத்தில் பயன்படுத்தினால் நாம் அதெல்லாம் விளங்கி கொள்ளாம இது என்னால் நடந்தது என்பதை போல நம்ம வீண் பெருமை பாராட்டுகிறோம். நாளாவட்டத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து என்ன ஆயிருன்னு கேட்டால், என்னால், நான் தான் செஞ்சேன், ஏன் ஊழியத்தால்,
என்கிற வார்த்தைகள் வெளிவர ஆரம்பிக்கும். இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துவிட்டால் இந்த பெருமை எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லு. எதன் வழியாகலாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பெருமை எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தும் அல்லது எதன் வழியாகவெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் பாருங்க, நாவிலே பிறக்கிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெருமை பெரும்பாலும் வார்த்தைகள்ல நாவினால்தான் வெளிப்படும். நாவு பெருமையானவைகளை பேசும். முதல் கட்டம் அதுதான். நீங்க ஒரு ஆளை பார்த்துட்டீங்கன்னா அவன் பேச்சை கொஞ்ச நேரம் கவனிச்சீங்கன்னா பெருமை உள்ளே இருந்தால் அது தன்னை மறைத்து கொள்ளாது. அது வெளியே முதல்ல வெளிப்படுற இடம் நாவு, ஒரு மனுஷனுடைய வார்த்தை. சங்கீத புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 சொல்லுகிறது, இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமை பேசுகிற நாவு, அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு பெருமை வந்துச்சுன்னா பேச்சிலே நாங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவோங்க, எங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜெயித்து விடுவோம், யார் எங்களுக்கு கடவுள் என்பார்கள். வேதம் சொல்லுது கர்த்தர் அந்த நாவை அறுத்து போடுவார். அப்போ முதல்ல பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து விட்டதுன்னு சொன்னா அது முதல்ல தன்னை வெளிப்படுத்துகிறது நாக்கில் தான். அவங்க பேசும்போதே நீங்கள் கவனித்து பார்க்கணும், ஒரு பிரசங்கம் பண்ணும்போதே கவனித்து பார்க்கணும், ஒரு உங்களுடைய உறவினரோ நண்பரோ பேசும்போதே கவனித்து பார்க்கணும். பெருமை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைகளில் பெருமை மிகுந்திருக்கும். இதில் சொல்கிறாங்க பாருங்க, அவர்கள் தங்களுடைய மாம்ச பலத்தை உயர்த்தி கர்த்தருடைய பலத்தை கர்த்தரை தாழ்த்தி. சிலர் டைரக்டாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான் இருக்கும். தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்கள் நாவுகளால் நாங்கள் ஜெயித்து விடுவோம், பேசியே காரியத்தை நாங்கள் முடிச்சிருவோம். எங்கள் ஞானம் அப்படிப்பட்டது, எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பேசி ஜெயிச்சிருவோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு எங்க நாக்கு போதுங்க, எங்களுக்கு கடவுள் யார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பெருமையானதை பேசுகிற நாவு. சாத்தான் கூட அப்படித்தான் சொன்னான் பாருங்க. அவன் என்ன சொன்னான், உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னாயே நாக்கு. அப்ப வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். மனசுக்குள்ள பெருமை நிறைந்து விட்டால், வேதம் சொல்லுதே இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று. பெருமை மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அடையாளம் பேச்சில் தெரியும். அவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அவங்க பேசுகிற பேச்சு தன்னை உயர்த்துகிறதாக, தன்னுடைய பலத்தையும் ஞானத்தையும் ஸ்தாபிக்கிறதாக அல்லது பிரஸ்தாபப்படுத்துகிறதாக வெளிப்படும். அப்போ இதை நம்ம பார்த்தோம்னா கவனிச்சிடலாம். இன்னும் சில ஆள் இருக்கிறாங்க, பெருமை உள்ள இருக்கும், மாய தாழ்மை, மாயமான தாழ்மை. அப்படியே தரையில் வந்து உட்கார்ற மாதிரி, அப்படியே வந்து நம்ம செப்பல் எடுத்து அதை எடுத்து அப்படியே வந்து தன்னை ஒரு கீழான ஒரு ஆள் மாதிரி அது காமிக்கிற மாய தாழ்மை. வேதத்தில் சிலர் மாயமான தாழ்மைக்கு இடம் கொடுத்து, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேட்டிமை பெருமை இருக்கும். வெளி தோற்றத்துக்கு தங்களை தாழ்மை உள்ளவர்களை போல காமிப்பாங்க. அதில் ஆரோக்கியமானது என்னன்னா, இயற்கையாக இருங்க. நீங்கள் தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போய் தரையில் உட்காடுறது, மண்ணில் புரள்றது அதெல்லாம் செய்ய வேண்டாம். இயற்கையாக நீங்கள் இருங்க, தாழ்மையாக இருங்க, மனசில் அந்த தாழ்மை இருக்கட்டும். அப்போ இதில் வேதம் சொல்லுது, மறைவான மேட்டிமை பெருமை இது நாவிலே வெளிப்படும், நாவிலே வெளிப்படும். யாக்கோபு 3வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். நாக்கு உடம்புல ஒரு சின்ன உறுப்பு தான், எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 2 இன்ச் இருக்குமா, 2 இன்ச் இருக்கும். நாவு சிறிய அவயவம்தான், ஆனால் அது பெருமையானவைகளெல்லாம் பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஒரு சின்ன அளவு பொறி தீ
ஒரு காட்டையே எப்படி எரிச்சு போட்டுருது? நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, இந்த ஒரு நாக்கு தப்பா பயன்படுத்தப்பட்டா நம்முடைய முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்திவிடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கடைசியில் என்ன செய்யும்? முதல்ல நம்முடைய சரீரத்தை அது கரைப்படுத்தும், அடுத்து நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும், கடைசியில் நரக தீயில கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும் என்கிறார். ஆக நாக்கு நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துவிட்டால் அது முதல்ல நாக்கில் தான் தன்னை வெளிப்படுத்தும். மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன், கடவுளுக்கு சமானமானவர், அல்லது நான் என்னுடைய சொந்த பலமே ஒரு வித்தியாசமான பலம், அப்படி இப்படினாலும் நிறைய சொல்லும். நாவின் பெருமையினால் நாவு பெருமையானவைகளை பேசுமாம். யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். யாக்கோபு 3:6 என்ன சொல்லுது பாருங்களேன். அது அநீதி நிறைந்த உலகம், அது பெருமையானவைகளை பேசும். 5வது வசனத்தில் நாவு சின்ன அவயவமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானது பேசுனா அது தள்ளி விட்டுரும் கடைசியில். நேபுகாத்நேச்சாரை பாருங்களேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29 33 வரைக்கும் படிச்சிங்கன்னா அவன் உண்மையிலே வேலை செய்தான். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினான், அழகான அலங்காரமான காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார். ஒரு நாள் அரண்மனை உப்பருகையிலே வந்து நின்று பாபிலோனை பார்த்தார். நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த தொங்கு தோட்டம் என்கிற ஹேங்கிங் கார்டன், அதெல்லாம் உலக அதிசயங்களில் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் அப்படியே அடுக்கடுக்கா அதில் செடிகளை வளர்த்திருப்பார்கள். ஒரு பெரிய தோட்டத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு தண்ணி எங்கிருந்து பாய்ச்சுறாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல அந்த நாட்களில். அதை பார்ப்பதற்கு அதைவிட இன்னும் சிறப்பானது பாபிலோனுடைய சுவர்கள். அந்த சுவர்களில் பார்த்தீங்கன்னா பளிங்குனால் செய்யப்பட்ட சுவர்கள், அதில் சித்திர வேலைப்பாடுகள், அவ்வளவு அழகான ஆர்ட் ஒர்க்கு. அந்த சுவரை பார்க்கறதுக்கும் தொங்கு தோட்டத்தை பார்க்கறதுக்கும் உலகத்தின் பல நாடுகள்லேருந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு பாபிலோனுக்கு வருவாங்க, வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் சாயந்தரம் மாடியில், அரண்மனை மாடியில் நேபுகாத்நேச்சார் நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே பார்க்குறார், எவ்வளோ அழகான ஊர் இது, என்னுடைய மகிமை விளங்க, என்னுடைய பெருமையை பறைசாற்ற நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவ்வளோதான். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தள்ளிவிட்டார். பெருமையானதை பேசும் நாவு. அதை வாசிக்கிறேன் கேளுங்க. தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, சாயந்தர நேரம் மேலே மாடியில், மொட்டை மாடியில் காலார நடந்து கொண்டிருக்கிறார். இந்த மொட்டை மாடியில் நடந்து விழுந்த ஆட்கள் நிறைய பேர். தாவீது இப்படித்தான், மாடியிலே நடந்த போது தான் பத்சேபாளுடைய பாவத்தில் விழுந்தார். இவரை பாருங்க, இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலும், என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். யாரும் இல்லை, அவருடைய வாயை திறந்து அந்த மேட்டியுமே அப்படி பேசினான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிலிருந்து நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்களும் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. அவரோடு பேசணுன்னே வானத்திலிருந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் சொல்லுது, நேபுகாத்நேச்சாரை, நீ தள்ளப்பட்ட ராஜ்யத்தை, எந்த ராஜ்யமாக இருந்தாலும் கர்த்தர் தான் தனக்கு சித்தமாயிருக்கிறவருக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிய மட்டும். இது உன்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று உண்டான ராஜ்யம் அல்ல,
உன்னுடைய வல்லமை அதை ஸ்தாபிக்கவும் இல்லை. நான் அதை உனக்கு கொடுத்தேன். அதை நீ அறிந்து உணரு மட்டும் 7 காலங்கள், ஒருவேளை 7 வருஷமா இருக்கலாம், 7 காலங்கள் உன்மேல் கடந்து போக மட்டும் நீ வனாந்தரத்திலே சஞ்சரித்து மிருகம் மாதிரி இருந்து மாடு மாதிரி புல் சாப்பிடுவாய் என்று சொன்னான். அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்திலே நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நிமிஷமே அவன் தள்ளப்பட்டான். சரித்திரத்தில் சொல்றாங்க, நேபுகாத் நேச்சார் மனம் பேதலித்து ஒரு மாதிரி பைத்தியக்காரனாகி அரண்மனையை விட்டு வெளியே ஓடி தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு காட்டில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத காடுகளுக்குள்ளே போய் சஞ்சரித்து மிருகங்களாக திரிஞ்சு முடியெல்லாம் திரிவடைந்து சடை பிடிச்சு பார்த்தா மனுஷனா என்று யாருக்கும் அறிய முடியாத மாதிரி சித்த பிரமை பிடித்தவனாக ஏறத்தாழ ஒரு பைத்தியக்காரனை போல மாறி அவன் வனாந்தரத்திலே சஞ்சரித்தான்னு சரித்திரத்தில் சொல்றாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் தள்ளப்பட்டு போய் மாடுகளோட போய் கால் அப்படியே வச்சு 4 காலில் நின்று புல்ல மேஞ்சாரான். நீ யாரு? பெரிய ராஜா, உலகத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு மன்னன். நேபுகாத் நேச்சார் பல தேசங்களை ஜெயித்தவன். அவன் தள்ளப்பட்டதற்கு காரணம் வாயின் வார்த்தை. வார்த்தையில் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வார்த்தை நம்முடைய பெருமையை வெளிப்படுத்தி மறைவான மேட்டிமை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு எதிராக வந்து அவனை தள்ளிவிடுகிறார். இரண்டாவது, இந்த மேட்டிமை எப்படி வெளிப்படும், அது எங்கே காணப்படும் அப்படின்னா, ரெண்டாவது, இருதயத்திலே மேட்டிமை உண்டாகும். நம்முடைய சிந்தனையில், இப்போ வெளியே வாயில் இல்லை, சிந்தனையில் அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்க்கறது. அப்படியே நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய மனதில் இருதயத்தில் சிந்தனை தோன்றும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 28-29 மோவாபியரின் மேட்டிமை பற்றி சொல்லப்படுகிறது. கர்த்தரே சொல்றார், மோவாபு ஒரு மேட்டிமைக்காரன், பெருமை பிடித்தவன். அவனுக்கு முன்னால யாரும் நின்று பேச முடியாது, பெருமை பிடித்தவன். எரேமியா 48:28-29 மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு புறப்பட்டு போய் கன்மலையிலே தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாக்களுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். யாரு? மோவாப். மோவாப் மெத்த பெருமைக்காரன், பெரிய பெருமைக்காரன். மோவாபினுடைய பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். இருதயத்தின் மேட்டிமை, அவருடைய நினைவுகள் நித்தமும் மேட்டிமைக்குரியது. நான் தான், என்னை தாண்டி யாரும் இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும், சாதிக்க முடியும். தன் மனதிலே தானே தன்னை பெருமைப்படுத்தி நினைத்து கொள்ளுவது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள, இப்போ நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சுன்னா நம்முடைய சிந்தனைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அது பெருமைக்குரியவர்களாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறது, இது என்னால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து சும்மா உட்கார்ந்துருக்க நேரத்தில் தேவனுடைய மகத்துவங்களை தியானிப்பதை விட்டு, தேவனுடைய காரியங்களை யோசிப்பதை விட்டு, தன்னுடைய பிரதாபங்களை பற்றி யோசிக்கும்படி செய்கிறது பேர் தான் இருதயத்தின் மேட்டிமை. இருதயத்தில் மேட்டிமை வந்துருச்சுன்னா அது வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்து விடும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. இந்த இருதயத்தின் பெருமைகள், இருதயத்தில் வரக்கூடிய இந்த பெருமை எதனாலெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒன்றெண்ட சொல்கிறேன், மிச்சத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒன்று, செல்வத்தினால் வரும். நிறைய செழிப்பு, பணம், இதெல்லாம் ஒரு மனுக்கு இருந்தால் இயற்கையிலே அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வரும், ஒரு பெருமை. அது இருதயத்தில் இருக்கும். வெளியே தன்னை காட்டிக்கொள்ளாவிட்டு, சில காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அதை பார்க்கும்போது அவனுக்கு இதெல்லாம் நம்ம நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்பதை போல அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். வேதம் சொல்லுது பாருங்க, எசேக்கியேல் 28:5 ஏற்கனவே வாச்சோம். சாத்தான் செல்வத்தினால் பொருள் சம்பாதித்து அதில் வருகிற மேட்டிமை. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருளை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையிலே சேர்த்து கொண்டாய்.
உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. இருதயம் எப்போ மேட்டிமை ஆகும்னா, நிறைய பணம் காசு, பணம் இருந்தாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, பலம் வந்த மாதிரி இருக்கும். அப்போ அது வந்த உடனே மனதிற்குள்ளே ஒரு மேட்டிமை தோன்றுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இவன் சம்பாதித்தவன் தான், உழைத்தவன் தான், வியாபாரம் பண்ணினவன் தான். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்தாய். பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷசாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்திலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். எல்லாம் உண்மைதான். இதில் ஒன்றும் தப்பு செய்யலை, கொள்ளையடிக்கலை, கொலை செய்யலை, ஒன்றும் செய்யலை. வியாபாரம் பண்ணார், நிறைய காசு வந்துச்சு. புத்தியை பயன்படுத்தினார், ஞானத்தை பயன்படுத்தினார், நிறைய சம்பாதித்தார். இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அந்த செல்வம் சேர்ந்த உடனே உனக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துச்சு பாருங்க. இது என் பெருமைக்காக நான் கட்டின பாபிலோன், என்னுடைய உழைப்பினால நான் சம்பாதித்த ஐஸ்வர்யம். அந்த இருதயத்துக்குள்ளே அந்த ஐஸ்வர்யத்தினால வருகிற ரகசிய மேட்டிமை ஒருவனுக்குள்ளே வருவது ஆபத்து. செல்வத்தினால் மேட்டிமை வந்தால் பாருங்களேன், கடவுளை மறக்க சொல்லிடும். நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தோன்றிடும். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இது மாதிரி ஒரு ஆளை பற்றி சொல்லுது பாருங்க. அவனுக்கு நித்திய ஜீவனை பற்றி கவலை இல்லை. இப்போ இருக்கிற பொருள் தான் அவன் கண்ணுக்கு பெருசு. அவன் சொல்கிறான், அல்லாமலும் ஒரு உவமையை, லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, நிறைய நல்ல விளைச்சல். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, அது வரைக்கும் தப்பு இல்லை. அடுத்து பாருங்க, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருளை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குத்தானே சிந்தித்து கொண்டிருந்தான் இருதயத்தில். ஆத்மாப்பா சொல்ல, இனி உனக்கு என்னடா கவலை? பாரு, நான் ஓடி உழைச்சி பொருளை சேர்த்து சம்பாரித்து களஞ்சியங்கள் கொள்ளாத அளவுக்கு களஞ்சியத்தை எடுத்து பெருசாக்குவேன் என்று பெருமை அவனுக்குள்ளே. என்னுடைய நிலம் நன்றாக விளைஞ்சு, நான் ஒர்க் பண்ணேன், நான் வேலை செஞ்சேன், சம்பாதித்தேன். என் ஆத்மாவுக்கு நான் சொல்லுவேன், உனக்கு இனிமே கவலை இல்லை, உன்னை யாரும் எதுவும் டச் பண்ண முடியாது என்று தன் இருதயத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தானோ. தான் சம்பாதித்ததை பார்க்கும்போது அவனுக்குள்ளோட இருதயத்துக்குள்ளே மேட்டிமை வந்துச்சு. தான் கட்டினதை பார்த்த பொழுது நேபுகாத்நேச்சாருடைய மனதிலே மேட்டிமை வந்தது. அப்போ இதை பார்த்துட்டு சொல்கிறான், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு ராத்திரி நீ சாக போற, அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றது. எப்படி? அவனுக்கு தெரியாது, இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ, எதுனாலேயோ அவனுக்கு ஒரு மரணம் வருகிறது. அவன் சொல்கிறான், என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், நான் சம்பாதிச்சிட்டேன், இனி உனக்கு கவலை இல்லை, சம்பிரமமாய் வாழலாம் என்று நீ சொல்லுவாய். ஆனால் மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி நீ சாக போற, அப்போ இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று ஒரு சத்தம் கேட்டேன். எப்படி இருக்கும் அவனுக்கு? மனுஷனுடைய நிலைமை இதுதான். நீங்கள் எவ்வளவு ஒரு மனிதனுக்கு ஆஸ்தி எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று வேதம் சொல்லுது. கோடி கோடியா, 50 லட்சம் கோடி, 60 லட்சம் கோடி அப்படிலாம் கணக்கு சொல்கிறாங்களே, அது கணக்குக்கு ஒரு வீண் பெருமைக்குத்தான் பயன்படும். அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆயுசு நாளை நீட்டிக்கொள்ள முடியுமா? அல்லது மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா? மரணத்தை தான் ஜெயிக்க முடியுமா? அப்போ இருக்கிற கொஞ்ச காலத்துக்குள்ள இவ்வளோ பொருளை சேகரித்தாயே, நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்றார். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ நம்முடைய நிலையாமையை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். மனுஷன் இன்றைக்கு பூத்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கும் புல்லில் மலருகிற பூவுக்கும் சமானமாக இருக்கிறான். மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்தது. அதில் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிற மாதிரி, கர்த்தரை பிரியப்படுத்துகிற மாதிரி, நம்ம தேவனை சந்திக்க ஆயத்தப்படுற மாதிரி நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். அடுத்த காரியம் பாருங்க, வேதத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்த மாதிரி
தன்னுடைய உடல் தோற்றத்தில் அழகில் மேட்டிமை. பாருங்க, உடம்பு எப்படி இருக்கு, பாடி எப்படி இருக்கு, 7 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறேன், மசில்ஸ் எப்படி இருக்கு, முக லாவண்யம் எப்படி, இதை பற்றி ஒரு பெரிய பெருமை. எசேக்கியேல் 28:17 நம்ம ஏற்கனவே வாசம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. இருதயத்துக்குள்ள இந்த எண்ணங்கள், இந்த மேட்டிமை வர்றதுக்கு காரணம் இதெல்லாம். ஒன்று ஐஸ்வர்யம், அதனால ஒருவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிரும். 2 அழகு, கண்ணாடியில் அவனே பார்த்துட்டு புகழ்ந்து. உன்னுடைய மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுலையும் அழகா இருக்கிற தப்பு இல்லை, அந்த அழகை பெருமைக்குரியதாக மேட்டிமையாய் நினைத்து கொள்வது தவறு. அதான் வேதம் சொல்லுது. அழகினால், தன்னுடைய அழகினால் மேட்டிமை அடைந்தவருடைய நிலைமையை பற்றி வேதம் சொல்லுது. யார? எருசலேமை பற்றி சொல்லுகிறார் கர்த்தர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்கள்ல அழகினால் தன்னுடைய சீரை இழந்து தள்ளப்பட்டு போன எருசலேமை அவர் குறிவைத்து சொல்லுகிறார். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன்னுடைய உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாயிருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் நீ சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சலாகியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன்னுடைய கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் தான் உனக்கு தந்தேன். இதுல யாரை சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை அல்ல, ஒரு மனிதனை அல்ல, கர்த்தர் தாம் ஸ்தாபித்த எருசலேமை சொல்லுகிறார். உன்னை நான் தான் அலங்கரிச்சேன். உன்னுடைய கீர்த்தியை பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்குள்ளே பரவ வைத்தது நான் தான் உன்னுடைய மதில்களை எடுத்து கட்டினேன். உன்னை அழகும் சௌந்தரியமாய் மாற்றினேன். ஆனா நீ என்ன செய்தாய்? 15 சொல்லு. நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, அந்த அழகை கொடுத்த தேவனை விட்டுட்ட நீ, உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் வழிப்போக்கரில் உனக்கு நேரிட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணினாய். நான் உனக்கு தந்த அழகையும் உனக்கு தந்த மேன்மையையும் புகழ்ச்சியையும் நீ மேட்டிமையினாலே அதை விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினாய் அப்படின்னு ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய அழகினால் உண்டாகிற மேட்டிமை, அழகு தப்பு இல்லை, கர்த்தர் தான் அலங்கரித்தால் அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அதை வச்சு நீ மேட்டிமையாய் அதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தின அது தப்பு. அடுத்த காரியம் பாருங்க, ஒருவனுக்கு சுய நீதியினால் வருகிற பெருமை. பெருமை எதனாலெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னேன். சுய நீதி. நான் பாருங்க, கரெக்டாக காலைல எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணிடுவேன், பைபிள் படிச்சிருவேன், அப்படி காணிக்க கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுல அவர்கள் பாராட்டி வருகிற சுய நீதி இருக்கு பாருங்க, அதுல ஒரு பெருமை. வெளியே பார்த்தா நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே அது முழுசும் அவங்க அந்த பாரம்பரியங்களை குறித்தும் தாங்கள் நீதியாய் நடக்கிற காரியத்தை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. வேதம் அப்படி சொல்லுது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு ஆளை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்தீங்களா, அவன் இல்லாமல் இருக்க நல்லது, ஆனால் அதை சுட்டி காட்டி மற்றவங்களோட கம்பேர் பண்ணாம பாருங்க. அப்ப அவன் தான் நியாயமா இருக்கிறதுனால, நீதியா இருக்கிறதுனால ஒரு மேட்டிமை அவனுக்குள்ள வந்துருச்சு. நான் மற்றவரோட ரொம்ப சன்மார்க்கமா இருக்கிறேன், இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், அப்படியே நான் என் மட்டில் இரு நல்லது. ஆனா அதை ஒரு பெருமைக்குரிய காரியமா மாத்துறீங்க பாருங்களேன், அந்த பெருமை தான் தவறு. அவன் பாருங்க, அவன் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மாதிரி இல்லை, ரைட்டு தான். ஆனால் அதை ஏன் ஒரு பெருமைக்குரிய விஷயமா மாற்றணும்? அதற்குண்டான பலன் உனக்கு பரலோகத்தில் கிடைக்கும். சொல்லி காட்டுறான் பாருங்க. நான் அநியாயக்காரர் மாதிரிலாம் இல்லை, இந்த மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிற பரிகாரர் இருக்கிறாங்களா அது மாதிரி இல்லை,
எல்லாத்துக்கும் மேல இந்த பக்கத்துல ஜெபம் பண்றானே இந்த ஆயக்காரன், அவன் மாதிரியும் இல்லை. வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன். யார்ட்ட? ஆண்டவர்ட்ட போய் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுத்திருக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவன் 2 தடவை உபவாசிப்பது நல்லது, சம்பாத்தியத்திலே தசமபாகம் கொடுத்தது நல்லது. ஆனால் அதை ஒரு பெருமைக்காக செஞ்சான்ல, அந்த பெருமைதான் தேவனுக்கு அருவருப்பானது. சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் தான் நிறைய பணம் கொடுத்தேன், கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறதுக்கு இந்த ஊழியக்காரருக்கு நான் தான் பணம் கொடுத்தாங்கிறேன், எங்கள் குடும்பம்தான் அந்த மாதிரி செய்யுது. நானே பார்த்துருக்கிறேன் சில இடங்களில், சில மனிதர்களை நான் சந்திக்க நேரிடும் போது சில ஊழியக்காரர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த பெரிய ஊழியக்காரர் இருக்கார்ல, அவர் இப்படி ஒரு ஸ்கீம் வச்சாரு, அதுக்கு நாங்கள் தான் 50 லட்சம் ரூபா கொடுத்தோம், இந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். கொடுத்தது நல்லது, அதை சொல்லி காமிக்கிறீங்க பாருங்களேன். அப்போ நீங்கள் அதை கொடுத்ததை பெருமைக்குரியதாக நீங்கள் செய்கிறீங்க. இவன் உபவாசித்தது தப்பு இல்லை, ஆனால் அந்த உபவாசத்தை பெருமைக்கான உபவாசம், பெருமைக்காக, அந்த சுய நீதி. அப்போ அந்த பெருமைக்காக நம்ம செய்கிறது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்த காரியம் ஒன்று பாருங்க. அடுத்து நம்முடைய பெருமையும் மேட்டுமையும் கண்ணில் வெளிப்படும். அப்படி அவன் பார்க்குற பார்வை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தெரிஞ்சிடும். பெருமையுள்ளவனுடைய கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய கண்ணிலே அந்த ஒரு மேட்டிமை தெரியும், ஒரு பெருமை தெரியும். நீதிமொழியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை பற்றி வேதம் சொல்லுது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அதுல முதல் என்னன்னா, பொய். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண். கண்ணில் ஒரு மேட்டிமை தெரியும். என்னைக்கு மிஞ்சினவன் யார் இருக்கிறா, நான் தான் பெரியவன் அப்படின்னு அந்த கண் பார்வையில் பார்த்தாலே இந்த மேட்டிமை தெரியும். சில ஆட்களை, எனக்கு எவ்வளோ ஜனங்களுடைய சப்போர்ட் இருக்கு, நான் எவ்வளோ பெரிய ஆள், அது பார்வையிலே தெரியும். அவன் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலு, அந்த பார்க்குற பார்வை, வேதம் அதை சொல்லுது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு அருவருப்பான 7 காரியங்களில் மிக முக்கியமானது, முதல்ல சொல்றதே மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. இன்னும் வரிசை பட்டியல் போகுது. இதுல மேட்டிமையான கண் பார்வை. கண்ணில் பார்த்தீங்கனாலே ஒரு மனுஷனுடைய மேட்டிமை தெரிஞ்சிடும். மேட்டிமையான தன் கண்களை ஏறெடுத்த இந்த சனகிரீப் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி வேதம் சொல்லுது. இஸ்ரேல் ராஜாக்கள் காலத்தில், ஏசையாவின் காலத்தில் அவன் அங்கே கடந்து வந்து ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்போ வரும்போது அவன் சொல்கிறான், யார் யா கடவுள், இஸ்ரவேலின் தேவன் நான் யாரு, நாங்கள் எவ்வளோ பெருமைக்குரியவர்கள் தெரியுமா என்று அவனுடைய கண் பார்வையை கர்த்தருக்கு முன்பாக மேட்டிமையாக ஏறெடுத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனம். யாரை நிந்தித்து நீ தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? கர்த்தர் கேட்கிறார். நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். தேவனுக்கு முன்னால உன் கண்ணை மேட்டிமையா நீ பார்த்தியே, கர்த்தர் சொல்றார். அதுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 19:28 சொல்லுகிறது. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால், இந்த மேட்டிமையானை நோக்கி பார்த்ததுனால நான் என் துரட்டை உன்னுடைய மூக்கில் போட்டு, மாட்டுக்கு எப்படி ஒரு துரடு போடுவாங்க, துரட்டை உன் மூக்கிலையும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மேட்டிமை உடைய பார்வை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் மேட்டிமை நிறைஞ்சிருச்சுன்னா அது அவனுடைய கண் பார்வையில் அப்படியே தெளிவாக வெளிப்படும். இந்த பெருமை அல்லது மேட்டிமையின் விளைவுகள் என்ன? 1-2 தான் இருக்கு, வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். 1, இந்த பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்பட்டு போவாங்க. பாபிலோன் ராஜ்யமும் தாழ்த்தப்பட்டது, நேபுகாத்நேச்சார் தாழ்த்தப்பட்டான், பெருமை பேசின சனகரீப் துரத்தப்பட்டான். இப்படி பெருமை பேசினவர்களுடைய ராஜ்யங்கள் அழிந்துபட்டது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த
உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. மேட்டிமை நமக்குள்ள வந்துச்சுனாலே கர்த்தருடைய பார்வை நம்ம மேல வந்துடும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றையும். நல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பாபிலோன் ராஜா தன் அரண்மனையின் உப்பரிகையிலே நிற்கிறான். யாரும் இல்லை அந்த இடத்துல. அவனாய் தன்னுடைய மனசில் தோன்றினதை வாய் திறந்து பேசுகிறான். என் மகிமை பிரதாபத்து யார் இல்லை அந்த இடத்துல. பிரபதாபத்துக்கென்று என்னுடைய மேன்மையை காட்டுவதற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். ஆனா வானத்திலிருந்து சத்தம் கேட்குது, இந்த மேட்டிமை வார்த்தையை பேசினதுனால நீ விழ தள்ளப்பட்டாய் ஜனங்களில் இருந்து அப்படின்னு பேசுது. அப்ப என்னன்னா, இந்த மேட்டிமை உள்ளவனை கர்த்தரை ட்ராக் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் அவனை ட்ராக் பண்ணிட்டே இருப்பார். பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய களஞ்சியத்துல போய் நின்று பேசுறான். பக்கத்துல யாரும் இல்லை, அவனா பேசிக்கிறான். என் ஆத்துமாவே புசித்து குடித்து இளைப்பார். உடனே கர்த்தர் பேசுறார், இன்று உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்படும். அப்ப இந்த மேட்டிமை உள்ளவனை கர்த்தரை ட்ராக் பண்ணிட்டே இருப்பார். எங்க பிடிபடுவான், எங்க அவனை பிடிக்கலாம், அவருடைய மேட்டிமை காரியங்கள் என்னென்ன. தேவன் அவர்களை குற்றம் பிடிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் அவங்க மேல கண்ணை வச்சிருப்பார். அது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்களேன். இரண்டாவது காரியம், கர்த்தரின் நாளானது. கர்த்தரின் நாள் என்றால் கர்த்தர் தம்முடைய பயங்கரங்களை கட்டவிழ்த்து விடுகிற பெரிய தண்டனையின் நாள். கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமானது. அது பயங்கரங்கள் நிறைந்தது. யார் அதற்கு முன்பாக நிற்க முடியும் என்றெல்லாம் கர்த்தருடைய நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும் வரும். அந்த கர்த்தருடைய நாளின் பயங்கரங்கள் இருக்கு பாருங்க. எதெல்லாம் மேட்டிமை, ஊழியத்துல மேட்டிமையா, செழிப்பினால மேட்டிமையா, அழகினால மேட்டிமையா, உன் அதிகாரத்தினால மேட்டிமையா, உன்னுடைய சரீரத்தின் பலத்தினால வல்லமையினால உன்னுடைய ஆஸ்தியினால மேட்டிமையா, எதெல்லாம் மேட்டிமைக்குரியதோ மேட்டிமையா வச்சிருக்கீங்களோ, மேட்டிமையா நினைக்கிறோமோ, அது எல்லாவற்றுக்கு மேலும் கர்த்தருடைய நாள். அந்த நாள் பயங்கரமானது. வேதம் சொல்லுது அந்த நாள் மப்பும் மந்தாரமானது. யார் அந்த நாளில் தப்பித்து கொள்ள முடியும்? அந்த கர்த்தருடைய தீர்ப்பின் நாள், தண்டனையின் நாள் வரும்போது அது எது மேலெல்லாம் வரும்னா, மனுஷர்கள் தங்கள் பெருமைக்குரியதாய் நினைக்கிற எல்லாவற்றின் மேலும் வரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால், நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். நரர்னா மனிதர். மனிதர்களின் மேட்டிமையான கண் தாழ்த்தப்படும். மேட்டிமையா நிமிந்து பார்த்தியே, இப்ப தரையை குறிஞ்சிட்டு வெக்கத்துல தன்னுடைய கண் பார்வை எடுக்க முடியாதபடி அந்த நிமிந்து பார்ப்பான் மேட்டிமை. அவனுடைய கண் தாழ்த்தப்படும். சில ஆட்க பொருள் சேர்த்து பணம் சேர்த்து அதிகாரத்துல இருந்து அப்படியே ஒரு மேட்டிமை பார்வை பார்த்துட்டு இருந்தவனை கண்டுபிடிச்சு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது இப்ப இந்த பார்வையை பாருங்களேன், அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு அல்லது ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு விறுவிறுவிறு நடந்து போவார். வேதம் சொல்லுது அவருடைய பார்வை தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பும் தணிந்து போம். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் வரும். அதான் ஏசாயா சொல்றான். இந்த மனுஷன் எதெல்லாம் தன் மேட்டிமை, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் குலைத்து போடுவார். நிம்ரோத்தின் காலத்திலே ஜனங்கள் கூடிக்கொண்டு மனுஷருடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு பெரிய ஒரு டவர் ஒன்று கட்டினாங்க. பாபேல் கோபுரம். அதை கட்டினாங்க. வானத்தை நோக்கி கட்டுறோம், இது வழியாக ஏறி வானத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு கட்டினாங்க. அது ஏறி போக முடியாது. 2வது கட்டம் அந்த அளவு கட்டவும் முடியாது. வானத்தில் அவ்வளோ உயரத்துக்கு ஒரு ராக்கெட்டே போகாது. தேவன் இருக்கிற சிங்காசனம் வரைக்கும் இவன் கட்டுற கட்டடமாக போகும். அது இல்லை, கர்த்தரை கோபப்படுத்தின விஷயம் என்னன்னா, அது எவ்வளவு மேட்டிமையினால் அதை செய்கிறான். என்னை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு மனிதர்கள் கூடிக்கொண்டு தன் பெருமையை காட்டுவதற்கு பாபேல், கர்த்தர் அதை அவர்களை சிதறடித்தார் அந்த இடத்துல. அப்பதான் உலகத்துல பாஷைகள் பிரிந்தது என்று வேதம் சொல். ஒருத்தன் பேசுற ஒருத்தனுக்கு விளங்கலை. இவர்கள் ஒன்னா இருந்தா தானே இப்படி மாதிரியான காரியங்களை யோசிப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்குள் பிரிவினையை கொண்டு வந்தார். பாபேல் கோபுரம் அதோட கைவிடப்பட்டது.
ஜனங்கள் ஒருத்தர் பேசுகிற புரியல, மொழி பிரிவினை, மொழி சண்டை வந்தது, திட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, மனிதரால் கட்டப்பட்ட உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. அடுத்து என்ன நடக்கும்? மேட்டிமை உள்ளவர்களுக்கு அவர்கள் பரியாசமாயிருவாங்க, கோமாளியாயிருவான். சாதாரணமாக சொல்லணும்னா எரேமியா 48:26 சொல்லுது, அவனை வெறி கொள்ளச் செய்யுங்கள். யார? மோவாபை. அவன் பெருமைக்காரன், பெருமையானவைகளை பேசுகிறவன். அவனை வெறி கொள்ளச் செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே அவனே புரளுவான். குடிகாரங்களை பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டு அதிலேயே விழுந்து அதிலேயே அப்படி புரண்டு பன்றி மாதிரி கிடப்பாங்க. இந்த மோவாப் என்ன செய்வான்? தான் வாந்தி பண்ணினதில் தானே விழுந்து புரளுவான், அவன் பரியாசத்துக்குள்ளாவான். எல்லாரும் அவனை பார்க்குறவங்க, ஐயோ எப்படி பெருசாக மேன்மையாக பேசினாரு, மேட்டிமையாக இருந்தார், என்னால் தான் முடியும்னு சொன்னார், இந்த பாருங்களேன் சேத்துல புரள்ற மாதிரி ஒரு பன்றி மாதிரி புரள்றானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால் வேடிக்கை பொருளாக்கி விடுவார். ஆகவே பெருமை பாராட்டும் போது கவனமாக இருக்கணும். பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை முழுவதும் தேவனுக்குரியது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அங்கே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17-18 கடைசியாக வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ இந்த ரகசிய பாவமாகிய மேட்டிமையை மனிதருடைய இருதயத்துக்குள்ளே செலுத்துவதின் காரணம், மனிதர்களை கர்த்தருக்கு எதிரியா மாற்றணும், கர்த்தர் அவர்களுக்கு எதிர்பட்டு வரணும், அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் அழித்து போடணும், அவர்களை வேடிக்கை பொருளாய் மாற்றணும், அவர்களை கீழே தள்ளிவிடணும், அவருடைய பெருமையிலே மேட்டிமையிலே அவர்கள் செதறி போகணும். இதற்காகத்தான் மறைவான பெருமையை, மேட்டிமையை, இது உன்னால் உண்டாயிற்று உன்னால் உண்டாயிற்று என்று சாத்தான் ஒரு மனிதனை நம்ப பண்ணுகிறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மால் உண்டானதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு டூல் நம்ம, அவ்வளோதான். ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்கலாம், ஒருவனுக்கு செயலாற்றுகிற விதத்தை கொடுக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதனால் கடைசியில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கவனமாக இருக்கணும்னு பவுல் நமக்கு சொல்கிறாருன்னா, மேன்மை பாராட்டும் நினைச்சா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்த, அப்படி சொல்லுங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி நெபுகாத் நேச்சார் மாதிரி மேன்மை பாராட்டி தன்னை புகழ்ந்து கொள்ளுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன். என் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை வா என்றார். கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து புகழ்ந்தா அவன்தான் உத்தமன், இவன் கபடில்லாத இஸ்ரவேலன் என்று சொல்லி கர்த்தரே சொன்னார் பாருங்க. அது மாதிரி கர்த்தரால் புகழப்படணும், கர்த்தருடைய புகழ்ச்சியை நம்ம பெறணும். அதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதை பற்றியாவது நமக்கு மேன்மை, எதை பற்றியாவது மேட்டிமை, சிலருக்கு அவங்க பிள்ளைகளை பற்றி கூட பெருமை இருக்கும். எந்த பெருமையுமே தேவனுக்கு அருவருப்பானது, தேவன் நம்ம எதிர்த்து வர காரணமாய் மாறிவிடும். ஆகவே பெருமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாயிருங்க, கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க, எல்லாம் கர்த்தரால் உண்டானது என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் கர்த்தருக்குள்ளே பிழைத்திருப்பீர்கள். கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் தியானித்து கேட்ட இந்த வேத வசன சத்தியத்தின்படி மறைவான பாவமாகிய இந்த பெருமைக்கு எங்களை நீங்களாக்கி அருளும். பெருமை என்பது ஒரு சின்ன பாவத்தை போல அல்லது பாவமே இல்லாதது போல, எங்களுக்கு வெளித்தோற்றத்துக்கு தெரியாதது போல காணப்பட்டாலும், எங்கள் ஆயுள் சக்கரத்தை முழுவதும் கொளுத்தி கர்த்தருக்கு எங்களை முன்பாக விரோதிகளாக மாற்றி, எங்களை எதிரிகளாக மாற்றி, மனதில் எங்களை சத்துருக்களாக மாற்றி, நியாய தீர்ப்பின் தண்டனைகளுக்கு பாத்திரமாய் எங்களை மாற்றிவிடும் வல்லமை உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, மன மேட்டிமைக்கும் இரகசியமான மேட்டிமைக்கும், இருதயத்தில் தோன்றுகிற மேட்டிமைக்கும், நாவின் வார்த்தைகளிலே வருகிற மேட்டிமைகளுக்கும், இருதயத்தின் சிந்தனையிலே வருகிற மேட்டிமைகளுக்கும், கண்ணிலே வெளிப்படுகிற மேட்டிமைகளுக்கும் எங்களை விலக்கி காக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இப்பொழுது இரக்கம் பாராட்டுவீராக. எந்த ரகசிய மேட்டுமையும் தன் வேலையை குறித்து, தன்னுடைய திறமையை குறித்து, தாளந்தை குறித்து, எதை குறித்தும் இது தேவனால் உண்டானது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதை தாண்டி தங்களை உயர்த்தி கொள்ள தீவிரிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் இப்பொழுது இரக்கம் செய்து அவர்களுக்கு ஒரு மன தெளிவை உண்டு பண்ணி அவர்களை ஆண்டவரை வஞ்சிக்கு காத்திருக்கிற எல்லா பெருமைக்குரிய காரியங்களையும் இருதயங்களை விட்டு நீக்குவீராக. தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த மனத்தாழ்மையை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை பரிசாக கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த வாரமும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த புதிய வாரத்தை சந்திக்க எதிர்கொள்ள அவர்களை பலப்படுத்தி அருளும். இந்த வாரத்தில் எந்த பற்றாக்குறையும் எந்த தீமையும் இவர்களை அணுகாதபடி தேவன் தம்முடைய செட்டையின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொண்டருளும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டும் ஆண்டவரே. எந்த தீமையோ எதிர்பாராத விபத்துகளோ ஆபத்துகளோ உம்முடைய பிள்ளைகளை நெருங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொண்டருளும். எங்கள் வாலிபர்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் தேவ பக்தியையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் தந்து எங்கள் பிள்ளைகள் கரை திரை பிழையில்லாமல் இந்த வாலிப நாட்களை கடந்து வர உதவி செய்தருளும். வீட்டில் இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதியும். குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக உழைக்கிற ஒவ்வொருவரைக்கும் கர்த்தர் ஏற்ற பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களை கர்த்தர் வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். வயதான பெரியவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்களிலே கர்த்தராகிய தேவனே பலமுள்ளவராக இருந்து முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் பன்மடங்கு நீர் பெருக பண்ணுவீராக. அவர்களை அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து தம்முடைய செட்டையின் மறைவிலே காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். மேட்டிமையினால் உண்டாகிற ஆபத்துகள், பெருமையினால் உண்டாகிற பேரிழப்புகள் இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இது நேரம் பற்றாக்குறை காரணமாய் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் ஆழமாக தியானித்து பார்க்கும்போது இன்னும் இப்படிப்பட்ட மறைவான காரியங்கள், மறைவான பாவங்களை குறித்த ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை யாவரையும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.